ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டோரா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டோரா கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது மூணையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா மாவு பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டோரா கேக் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கெட்டியாக தான் இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி இதை செஞ்சு வச்சிட்டோன்னா வந்த உடனே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் போல் இருக்குது. இப்போ நம்ம டோரா கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேன் சூடானதும் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி விட்டிங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நிற்கும். ஸ்டவ்வை வந்து லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சுக்கோங்க. மாவு ஒரு பக்கமாக நல்லா வெந்துருச்சுன்னா மேல் பக்கத்தில் சின்ன சின்ன ஹோல்ஸாக வரும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா இதை ரொம்ப நேரமாக பேனில் வைக்காதீங்க. ஒரு சைடு மட்டும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை. இதை நம்ம எடுத்துடலாம். நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா டோரா கேக்குகளையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நாம் கரண்டியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்லாம் தேவையில்லை. ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுனீங்கன்னா அதே அளவுகள்லையே கரெக்டாக ரவுண்ட் ஷேப்க்கு நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்ததும் மேலே சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறமா உடனே எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட டோரா கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு கேக் எடுத்து வச்சுட்டு அதோட ஓரங்களெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற சாக்லேட் எல்லாமே வெளியில் வருது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அவ்வளோதான், நம்மளுடைய டோரா கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.